ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இணைவு எவ்வளவு நல்லதை செய்யும், எவ்வளவு பாதகத்தை செய்யும் என்பதை பற்றி பார்க்கலாம். கும்பம் என்பது ஏற்கனவே ஒரு தெய்வப்பிறவி போல பிறந்தவர்கள். அதாவது வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கலாம், பட்சே சோதனைகளே வாழ்க்கையாக வாழக்கூடியவர்கள்தான் கும்பராசிக்காரர்கள். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே 1008 வேதனைகளை சுமந்து கொண்டு வெளியில் கலகலவென்று சிரிக்கக்கூடிய தன்மை, அதே சமயம் ஒரு சில நேரங்களில் மௌனமாக சாதிப்பது, கேலி கிண்டல் இவைகளெல்லாம் கூட அவற்றோடு பயணிப்பது, ஆகையில் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் செல்லக்கூடியவர்கள். அதனால தான் அது கும்பம் அப்படின்னு சொன்னாங்க. கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதை கும்பத்தை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு யாருக்கும் தோணவும் செய்யாது. தொட்டா என்னாகுமோ ஏதாகுமோ அப்படி அந்த முறையில் தான் எல்லோருமே பார்ப்பாங்க. அதுபோக 12 ராசிகளிலேயே மனிதனாக சித்தரிக்கக்கூடியது இந்த கும்பந்தான். வானமண்டலத்தில் மனித தோற்றத்திலே இந்த நட்சத்திர கூட்டங்கள் கும்பத்திற்கு அமைந்திருக்கின்றது. இதனை அடுத்து பெண் வடிவமாக கன்னி ராசி அமைந்திருக்கின்றது. மற்ற எல்லாமே மனித உருவகங்களாக அது ஆகவில்லை. மிதுனம் கூட 2 குழல் ஊதுவது போல காணப்படுகின்றதே தவிர, கும்பம் என்பது முழு மனிதனாக தோற்றமளிக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால்தான் என்னவோ இதற்கு சனி சொந்தக்காரன். இந்த சனிக்கு தலைவனாக பரமேஸ்வரன் இருக்கின்றார். அப்படிப்பட்ட கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய தலைவன். அவர் ஆல்ரெடி 20/12/2023 உங்கள் ராசியில் சேர்ந்து விட்டார். உங்கள் வீட்டு நாயகன் உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். அது உங்களுக்கு நல்லது தானே தவிர கெட்டது அல்ல. எனினும் இந்த கும்பம் என்பது அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரத்திலையும் சேர்ந்து வரும். அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 1-2-3-4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்களும் சேர்ந்து வரும். இப்படி இருக்கின்ற கட்டத்தில் சதயத்திலே பிறந்தவர்களுக்கு இப்போ சதய நட்சத்திரத்திலே உங்களுடைய நாயகன் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றார். என்னதான் தன் பொருளானாலும் இந்த தூக்க முடியாத ஒரு வெயிட்டை தலையில் தூக்கி சுமந்து கொண்டு போக முடியாது இல்லையா? அது போல். அதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால், சதய நட்சத்திரம் முழுமையாக இந்த கும்பராசியிலே அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் அந்த ராசி நாயகன் அவர் ஊர்ந்து செல்லக்கூடிய பயணம், அந்த பயணம் தன்னுடைய முதுகில் யாரோ ஏதோ ஒரு பொருள், ஒரு ஜீவன், ஒரு ஜந்து ஊர்ந்து செல்வது போன்ற ஒரு உணர்வு தென்படத்தான் செய்யும். ஆக இப்பொழுது சதயத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் சனி சதய சஞ்சாரமாக சென்று கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில், அதாவது என்னதோ ஊறுது என்னதுன்னு தெரியலை அப்படிங்கிறது போல. ஆகையினாலே கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த வெயிட்டு தாங்க முடியாமல் சில பேருக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம். காய்ச்சலாக இருக்கலாம், சளியாக இருக்கலாம், இருமலாக இருக்கலாம், கால் பாதத்திலே இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், இன்னும் சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த மாற்றத்திலே, அந்த சிக்கலுக்கு விடை கொடுக்கக்கூடிய வகையிலே சுக்கிரன் என்ற யோகாதிபதி உங்களுடைய வீட்டிற்கு இணைகின்றார். ஏற்கனவே மாசி முதல் நாள் 7க்கு அதிபதியாகிய சூரியன் இணைந்து கொண்டார் சனியோடு, உங்களுடைய ராசி நாயகனோடு. அதன் பின் சுக்கிரன் என்ற யோகாதிபதி உங்கள் ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியாகிய கேந்திர கோணாதிபதி ஆதிபத்தியம் பெற்ற ஒரு புண்ணியவான் அவர் உங்கள் ராசியிலே சேருகின்றார்.
அந்த காலகட்டம் தான் 8/3/2024 காலை 10:06 அளவில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், அதாவது உங்கள் ராசியிலே வந்து சேர்ந்திருக்கின்றார். அதே 8/3/2024 இரவு 7:16 அளவில் சந்திரனும் அங்கே வந்து இணைகின்றார். இப்படி 4 பேர் கூட்டணியாக உங்கள் ராசியிலே அமையப்பெற்ற ஒரு சீன், ஒரு காட்சி. இந்த காட்சியில் தான் உங்களுக்கு நல்லது கெட்டதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கவிருக்கின்றோம். சுக்கிரன் என்பவர் பொதுவாகவே நல்லவர், சுகாதிபதி. பொதுவாக மனித ஜீவராசிகள் அத்தனைக்குமே இந்த களவொழுக்கம் என்பது வந்து இயல்பாகவே வரக்கூடியது. அதிலும் கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக சுகபோகத்தை ஏதாவது ஒரு வகையிலே அனுபவித்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ராசியிலே பிறந்திருக்கின்றீர்கள் நீங்கள். எவ்வளவு சிக்கல், தொல்லைகள், துயரங்கள் இருந்த போதிலும் கூட, புயலே அடித்தா கூட ஒரு பக்கம் ஒரு சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ராசியிலே நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த 4 பேர் கூட்டணியில் சுக்கிரன் என்பவர் வலிமையானவர், சுகபோகாதிபதி, உங்களுக்கு பாக்கியத்தை வழங்கக்கூடிய கிரகம். சுகத்தையும் பாக்கியத்தையும், சுகபோக பாக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாகவே சுக்கிரன் சொன்னால் ஒரு கிக்கு ஏறு எல்லாருக்கும். சனின்னு சொன்னால் மட்டும்தான் பயம் வரும். ராகு கேதுன்னா பயம் வரும். சுக்கிரன், சந்திரன் சொல்கிறத விட சுக்கிரன், புதன் சொல்கிறத விட சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த சுக்கிரனுக்கு ஒரு கிக்கு இருக்கும். இந்த சொல்லுக்கு பொதுவாகவே ஏதோ ஒரு தசையில் ஒருத்தர் யோகமாக இருப்பாங்க, காரு பங்களா வச்சுருப்பாங்க. ஆனாலும் வெளியே என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவருக்கு என்னப்பா சுக்கிரதசை சுழத்தி அடிக்கி அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் வந்து, அதாவது சாதாரண எளிய நபராக இருப்பார், அவரோடு பல பெண்கள் ஒரு கூட்டமாகவே இருப்பாங்க. அவரை காணுவதற்காக பல பெண்கள் வந்து போய்கொண்டே இருப்பார்கள். ஆக வெளியில் சொல்லக்கூடியவர்கள், பையன் எப்படிப்பட்ட கருப்பு கண்ணகரேன்னு இருந்தாலும் அவனுக்கு சுக்கிரதசப்பா, சுக்கிரதசை அடிக்கிறதுனால பெண்கள்லாம் அவன் பக்கமே சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க, போய் பாரு அங்கே எப்போயாவது 2 பெண்கள் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபடும். அப்படிப்பட்ட ஒரு சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே ஏறி இருக்கின்ற காரணத்தினாலே அத்தனை சிக்கல்களையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு சுகத்தையும் சௌகரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கின்ற கட்டம் இந்த கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த 4 பேர் கூட்டணியினால் ஏற்படுகின்றது. சரி, இப்போ வேதை விசாரணை அப்படின்னு ஒன்று கணக்கு வரும். இந்த வேதை விசாரணையில் கூட உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கின்ற காரணத்திற்கு வேதையாகவே சூரியன், சந்திரன், சுக்கிரன் அமைந்து விட்டார்கள். சரி, 1ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அதுவும் நல்லது கிடையாது. உஷ்ண பீடை, இந்த நோய் நொடிகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நோய் நொடிகளுக்கு அதிபதி 1ஆம் இடத்துல வந்தும் கூட அவருக்கும் வேதை ஏற்படுகின்றது ஏனைய கிரகங்களால். 1ஆம் இடத்திலே அமர்ந்த சந்திரன், சுக்கிரன், சனியினால் வேதை ஏற்படி. ஸோ வேதைக்கு வேதை. அடுத்தபடியாக 2இல் உள்ள ராகுவிற்கு 2இல் உள்ள புதனே வேதையை தருகின்றார். அது பின்ன 3இல் அமர்ந்திருக்கும் குரு, அந்த குருவுக்கு 2இல் இருக்கின்ற அந்த புதனும் ராகுவுமே வேதையாக போய்விடுகின்றார்கள். 8இல் இருக்கின்ற கேதுவுக்கு மட்டும் வேதை இல்லை. இந்த 8இல் உள்ள கிரகம் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வந்து சிக்கலை உண்டு பண்ணும். மற்றது எல்லாமே யோகம்தான். ஆக கெடுக்கின்றவர்களும் கூட கெடுக்க முடியாமல் போய்விட்டார்கள். கொடுக்கின்றவர்களும் கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து சேர்ந்திருக்கின்றார் இந்த சுக்கிரன். ஆகையினாலே சுகபோகத்தை அள்ளி வழங்கக்கூடியவர்களாக 4 பேருமே இணைந்து போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார்கள், கெடுக்க மாட்டார்கள். ஆக 4 அணி கூட்டணியினால் உங்களுக்கு ஏற்படுகின்ற யோக சதவிகிதம் 80% யோகமாகவே காணப்படும். சிலருக்கு லாட்டரியில் அதிர்ஷ்டமாக கூட 1 கோடி ரூபாய் கிடைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இந்த சுக்கிரனால் உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது. இந்த காலகட்டம் 8/3/2024 இரவு 7:16 பின் இந்த காலகட்டம் அந்த யோகங்கள் பேச ஆரம்பிக்கும். எவ்வளவு காலம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலங்களுக்குள்ளாக, இப்போ அமாசி மாதம் அப்படின்னா ஆனி 30க்குள்ள இப்படி வகை யோகமாக விளங்கும். திடீரென்று நண்பர்கள் சந்திப்பார்கள், அவர்களாலும் பிரயோஜனம் ஏற்படும். இப்போ இனி வரிசையாக பார்க்கலாம். உங்கள் ராசியிலே உங்கள் ராசி நாயகன். இப்போ வேதைக்கு வேதையாக எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. ஆகையினால எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கின்றார்கள். ஸோ 1ஆம் இடத்திலே 1ஆம் இடத்துக்காரன் இருக்கின்ற காரணத்தினாலும், அவர் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலும், நல்ல யோகத்தை கொடுக்கின்ற வகையிலே இருந்த போதிலும் கூட அவர் சூரியனால் அஸ்தமனம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால, அஸ்தமனம் முடிந்து உதயமான பின் இந்த யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பேசும். உங்களுடைய கௌரவம் உயரும், உங்களுடைய ஆரோக்கியம் பெருகும், நீங்கள் உங்களுடைய வாக்கிற்கு மதிப்பு கிடைக்கும், சென்றவிடமெல்லாம் சிறப்பு பெறுவீர்கள். அப்படிப்பட்ட யோகமாக விளங்கும். தொட்டது தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும். அது பின்ன ராசி நாயகன் அப்படி 12ஆம் இடத்துக்குரிய சனி ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபம் இயல்பாகவே உங்களுக்கு சிறப்பாக அமைந்து காணப்படும். பின்ன 2க்கும் 11க்கும் அதிபதியாகிய வியாழன் என்ற கிரகம் 3ஆம் இடத்திலே கோவிந்த குருவாக இருக்கின்றார். கோவிந்த குருவாக இருக்கின்ற காரணத்தினாலே கெடுக்க மாட்டார். இருப்பினும் இந்த இடத்தில் 11ஆம் இடத்தை அவர் நோக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் பெருகக்கூடிய வகையிலே அமைந்து காணப்படும். மூத்தோர்களால் உங்களுக்கு வரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். 2 3ஆம் இடத்திலே 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வரவுகள் திருப்தியாக இருக்கும். குடும்ப சிக்கல்கள் படிப்படியாக குறையும். வாக்கு வன்மை மிளிரும். 3 10க்கு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே சகோதரர்கள் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், ஒற்றுமை மேலோங்கும். சகோதர வகையிலே இருந்த அந்த சொத்து பத்துக்கள் வில்லங்கம் முரண்பாடுகளெல்லாம் விலகி இயல்பான ரீதிக்கு ஒற்றுமையுடன் சொத்து பத்துக்கள் பிரித்து கொள்ளக்கூடிய வகையிலே வந்து சேரும். தொழில் வர்த்தகம் மிகவும் முன்னேற்றம் பெறும். 12ஆம் இடத்தில் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வர்த்தகம் வந்து முன்னேற்றம் அடையும், வியாபாரம் விருத்தி அடையும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை குறையும், சில பேருக்கு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். 4 9க்கு அதிபதியாகிய சுக்கிரன் 1ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால சுகம் எங்கிருந்தாலும் கிடைக்கும். சுகத்தை பொறுத்தமட்டில் உங்களுக்கு இம்மி அளவும் குறையாது. உண்ண உடுக்க படுக்க தூங்க எல்லாமே உண்டு. அந்த தொடர்பு இதர பெண்கள் தொடர்பும் உங்களுக்கு வலுவாகவே இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கின்றது. சுகபோகியாக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு. வீடு கட்டடங்கள் இவற்றின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்களெல்லாம் இந்த காலகட்டத்திற்குள் விலகிவிடும். அதே போல் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, சில பேருக்கு இடம் வாங்கி போடக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த பாக்கியாதிபதி சுக்கிரன். 9 குடையவன் ராசியிலே, அதாவது ஜென்மத்தில் வந்து இருக்கின்ற காரணத்தினாலே உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகர தோற்றம் நிச்சயமாக ஏற்படும். சென்ற விடமெல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அடுத்தபடியாக 5க்கும் 8க்கும் அதிபதியாகிய புதன் 2ஆம் இடத்திலே நீசமடைந்திருக்கின்றார். அவரோடு ராகு இருக்கின்ற காரணத்தினாலே எந்த சிக்கல்களும் கிடையாது. பூர்வ புண்ணிய வகையிலே இருந்து வந்த பிக்கல் பெடுங்கல்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எனினும் சொந்த பந்தங்களால் அவ்வளவு சிறப்புகள் இல்லை. 8குடையவன் 2ஆம் இடத்திலும் அந்த 8ஆம் இடத்திலே கேதுவும் இருக்கின்ற காரணத்தினால சில மர்மமான முறைகளால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த இடத்திற்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நெய் அபிஷேகம் செய்து கொள்வது நல்லது. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இந்த இடத்திலே வரக்கூடியவர் குருவாயூரப்பன், இன்னொரு இறைவன் ஐயப்ப சுவாமி. இந்த 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு நெய் அபிஷேகம் செய்தால் மிகவும் சிலாக்கியமாக விளங்கும். முந்திரி பருப்பு, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து முந்திரி பருப்பு வருகின்ற பக்தர்களுக்கு
விநியோகம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். கெட்டவைகள் உங்களை விட்டு விலகிவிடும். இது ஏதேனும் ஒரு சனிக்கிழமை அல்லங்கில் வெள்ளிக்கிழமை செய்வது மிக மிகச் சிறந்தது. இந்த ஒரு பரிகாரம் தான் முக்கியம். 8ஆம் இடத்துல கேது என்ற வகையினாலே உங்களுக்கு அந்த 20% குறைச்சிருக்கிறேன். அந்த 20% ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 20% இந்த 80% ஓச்சு கட்டக்கூடியதாக கூட வந்துடும். என்னன்னு சொன்னால், அண்டா நிறைய பால், அதில் ஒரு துளி விஷம் விழுந்துருச்சுன்னா எல்லா பாலும் கெட்டு போயிடும் இல்லையா? அதுபோல் ஆகையினாலே ரொம்ப கவனமாக இருக்கவும். கவனம் என்பது நான் சொல்லுகிறேனே தவிர எல்லாருக்கும் அந்த அவசர காலங்களில் அந்த கவனத்தை விட்டுருவீங்க. ஆகையினால் குலதெய்வ கோயிலுக்கு போய் செய்ய வேண்டியதை நான் சொன்னதை செஞ்சுக்கங்க. அதை அடுத்து ஐயப்பன் சுவாமி அல்லங்கில் குருவாயூரப்பன், இந்த 2 பேரில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள். அது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக 6க்கு அதிபதியாகிய சந்திரன் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். அவர் அமாவாசையை ஒட்டி இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய்கள் உங்களை விட்டு விலகக்கூடியதாக அமைந்துவிடும். 7க்கு அதிபதி சூரியன் ராசியிலே அமர்ந்து சுக்கிரன் சந்திரன் சனியோடு கூடி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த தொடர்புகள், குடும்பத்தை விட்டு வெளியில் உள்ள தொடர்புகள் வலுவடைவதாக இருக்கும். அதிலும் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக சுகபோகத்தை அனுபவிப்பதிலே தடையில்லை. ரொம்பவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மறைமுக சத்துருக்கள் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு சில எதிரியான வேலைகளை எல்லாம் செய்வாங்க. கவனமாக இருப்பது நல்லது. ஆக கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி சேர்க்கை இணைவு உங்களுக்கு 80% யோகம் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தபடியாக மீன ராசியை பார்க்கலாம். இந்த நல்லதை செய்தே கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் ஒரு வரியில் மீனம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மீன ராசிக்காரங்க என்னமோ செய்கிறதெல்லாம் நல்லது தான் செய்வாங்க. ஆனால் அவளுக்கு சேர்றது பூராமே கெட்ட பேர் தான் வந்து சேரும். அதே சமயத்தில் தனக்கு கெட்ட பேர் தான் வரும்னு தெரிஞ்சும் அவங்க செய்கிற செயல்கள் நல்லதாகவே செய்வாங்க. தெரிந்தும் கூட அந்த நல்லதை செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரங்க யாருன்னா அது மீன ராசிக்காரங்க. கால தேவனுடைய சூரியனுக்கு 12வது வீடு, அது விரைய வீடாகவும் கால் பாதங்களை குறிக்கக்கூடியதாகவும் அமைந்து விட்டது. எண்சான் உடம்பிற்கு இந்த பாதம்தான் அந்த பேஸ் மட்டம், அதுதான் தாங்கிண்டு இருக்கும். அதுபோல் இந்த 12 ராசிகளையும் தாங்கி நிற்பது இந்த மீனம்தான். பட்சே மீனத்துக்கு பேர் கெட்ட பேராகத்தான் வரும். தலைமையாக இருக்கக்கூடியதுக்கு வரக்கூடிய பேரளவு மீனத்துக்கு வராத வகையினால்தான், இப்படியெல்லாம் இருந்த காரணத்தினால்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பாத தரிசனம் அப்படின்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்குது. அதாவது பாதங்களை தரிசனம் செய்தாலே வினைகளெல்லாம் அகன்றுவிடும் என்று ஒரு குறிப்பு இருக்கின்றது. பாத சேவை பாவம் போக்கும் என்று சொன்னார்கள். இதைத்தான் ஸ்ரீ ஐயப்பன் சன்னதியில் 18 படிகள் அப்படிங்கிற ஒரு கணக்கு, அது ஒரு சூட்சும கணக்கு. அந்த படிகளில் மிதிக்கணும்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தவம் இருந்து தான் போகணும். அப்படியாக அங்கே நியமனத்தையும் நிஷ்டையையும் வைத்திருக்கிறார்கள். ஆக பாதங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாதங்கள் தான் 12 ராசிகளுக்கும் தூக்கி சுமக்கின்ற ராசி இந்த மீன ராசி. அது மற்றவங்களுக்கு தெரியாது. இது சூட்சும கணக்கில் இது வரும். அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 4 கூட்டணி கிரகங்கள் சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி கூட்டணி இணைவு எந்த நன்மையை செய்ய போகின்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாம் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறாங்க. ஏற்கனவே சனி 12ஆம் இடத்துக்குரியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறான். செலவுகள் அதிகரிக்கும், விரையச் செலவு அப்படின்னு சொல்லி. அந்த விரையச் செலவு மருத்துவ ரீதியாக போயிடக்கூடாது. ஆகையினால் தான தர்மங்கள் செய்யலாம். அதே போல் கோவிலுக்காக செலவழிப்பது, பெரியோர்களுக்காக செலவழிப்பது, கல்விக்காக செலவழிப்பது, சுபகாரியங்களுக்காக செலவழிப்பது, மேலும் கொஞ்சம் வசதி இருந்தால் மிச்ச சேர்க்கை இருந்துச்சுன்னு சொன்னால் இடங்களில் போடலாம். காலி மனைகளை வாங்கி போடுவது நல்லது. காலி மனைகள் அல்லது கட்டடங்களாக வாங்கி கூட போடலாம். இந்த மாதிரியான சில வேலைகளை செய்தால் அசுப செலவுகள் வராமல் சென்றுவிடும்.
இது 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்துக்காரனாகிய சனி இருக்கின்ற காரணத்தில் இவர் கிட்டத்தட்ட சராசரியாக 2.5 வருஷம் 2.25 வருஷம் இருப்பார். இவரோடு சூரியன் மாசி முதல் நாள் என்று சேர்ந்தார். அது பின்ன 8/3/2024 காலை 10:06 சுக்கிரன் என்பவர் சேர்ந்திருக்கிறார். அதே 8/3/2024 இரவு 7:16 அளவில் சந்திரனும் சேர்ந்திருக்கின்றார். சந்திரன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, சூரியன் கடங்காரன், சுக்கிரன் எதிரி, சனி விரையாதிபதி. என்னையாச்சு 4 பேருமே ஒருத்தரை தவிர, சந்திரனை தவிர மற்ற 3 பேருமே கிட்டத்தட்ட ஆதிபத்திய விசேஷம் இல்லை. சந்திரன் ஒருத்தர் தான் பஞ்சமாதிபதியாக வாராரு. அவரும் கூட அமாவாசையை ஒட்டி இருக்கின்றார். அப்போ இதுக்கு இடையில் வேதை விசாரணையில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்படி 12ஆம் இடத்துல உள்ள கிரகங்களுக்கு, அதாவது சூரியன் 12ல் இருக்கிறாரு, அதே போல் சந்திரன், சனி, இந்த 3 பேருக்குமே 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வேதையாகி விட்டார். ஆகையினால் இந்த சூரியன், சந்திரன், சனி 12ல் இருந்தும் எந்த விதமான கெடுபலன்களும் உங்களுக்கு நடக்காது. 1ஆம் இடத்துல உள்ள ராகுவுக்கு 1ஆம் இடத்துல உள்ள புதனே வேதையாயிட்டார். மிச்சம் இருக்கிறது ஜென்மத்தில் உள்ள புதனுக்கு 2ஆம் இடத்துல உள்ள குரு வேதையாயிட்டார். 2இல் உள்ள குருவுக்கு 12இல் உள்ளவர்கள் வேதை. இந்த 4 பேருமே வேதையாயிட்டாங்க. ஆக எல்லாருமே ஒருத்தருக்கொருத்தர் வேதை கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், திரும்ப சொல்லப்போனால் எதிரிகள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் தப்பித்து கொள்ளலாம் இல்லையா? அதே போல தான் மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த 4 கிரக கூட்டணி சேர்க்கையினால் எந்த கெடுதலும் நடக்காமல் சென்றுவிடும். இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, உங்களுக்கு ஏவிவிட்ட எதிரிகள் ஏமாந்து போய்விடுகிறார்கள். எதிரிகள் சூழ்ச்சி உங்களுக்கு இருக்கின்றது. காரணம், 7ஆம் இடத்துல கேது உலாவிண்டு வாரார். 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருந்து 6ஆம் இடத்தை நோக்குறாரு. 4 பேரும் சேர்ந்தே 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. பத்தாக்குறை 6ஆம் இடத்தை உங்களுடைய ராசி நாயகன் அவரே பார்த்துருக்கார். குருவின் பார்வை எந்த வீட்டை பார்க்கின்றதோ அந்த வீட்டை விருத்தி அடைஞ்சு செஞ்சிருவார். இப்போ நீங்களே எதிரிக்கு இடம் கொடுத்தது போல, தெருவில் போகிற சனியனை பைசா கொடுத்து வீட்டுக்கு வரவழைச்சது போல, நீங்களே எதிரிக்கு இடம் கொடுத்து எதிரியை வளர விடுகின்றீர்கள். முன் ஜென்ம தீவினைகள் இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிற்குமா. அது சில பேருக்கு பிள்ளைகள் வடிவில், மனைவி வடிவில், கணவன் வடிவில், சத்துருக்கள் வடிவில், சத்துருக்களை சார்ந்தவர்கள் வடிவில், நண்பர்கள் வடிவில், அல்லங்கில் விலங்குகள் வடிவில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபம் எடுத்துத்தான் அந்த பாவத்தை தண்டனை கொடுப்பதற்காக வருமா. அது என்ன, இப்போ என்ன கணக்கில் அப்படின்னு சொன்னால், உங்களை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தில் செலவுகள் நிறைய செய்யணும். செலவுகள் செய்து அந்த தண்டனையை அதை சரி பண்ணணும், தண்டனையை அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட கட்டம். இதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உபாயத்தை நீங்கள் செய்வது நல்லது. இந்த 5ஆம் இடத்துக்குரியவன் அமாவாசை ஒட்டி இருக்கின்ற காரணத்தினால இந்த ஆரஞ்சு பழம் அப்படிங்கிற பழத்தை உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் அதை நவீனத்தனம் பண்ணி அதை அங்கே உள்ள பக்தர்களுக்கு சப்ளை பண்ணலாம், விநியோகம் செஞ்சீங்கன்னா இந்த பாவ ரூபம் மாறும், சந்தோஷமாக மாறும். அதே போல் இந்த பானக்காரம்னு சொல்லுவோம், இந்த வெயில் காலத்துக்கு அதெல்லாம் ரொம்ப உகந்தது. இந்த புளி, அதாவது சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய புளியும் கருப்பட்டியும் கலந்து அதை பானக்காரம் தயார் பண்ணுவாங்க. அதை அந்த குலதெய்வம் கோவிலில் நைவேத்தியம் பண்ணியும் அபிஷேகம் செய்தும் கூட
வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் விநியோகிப்பது உங்களுடைய பாவச் சுமைகளை அகற்றி புண்ணியங்கள் வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும். அதே போல் சில பேர் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, குலதெய்வங்களுக்குன்னு சொல்லியே சாமி, போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனையே வருது அப்படிங்கிறாங்க. முதல்ல உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை முதல்ல நிர்மாணம் பண்ணி கொள்ளுங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பழைய பெரியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க எந்த கோவிலை வந்து சேவிச்சாங்க குலதெய்வமாக, அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் சரியாக வருமே தவிர, நீங்களாம் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பயனும் இருக்காது. அந்த பலன்கள்லாம் வேறு யாருக்கும் போய்கிட்டு இருக்கும். அதுபோல் இப்போ இந்த பிறந்தநாள் கொண்டாடுறவங்க தேதியில் போய் கொண்டாடுறாங்க. தேதிகளில் வந்து வேறு நட்சத்திரம் இருக்கும். அந்த வேறு நட்சத்திரத்தை அன்றைய தினம் கொண்டாடுவது அவங்களுக்கு வந்து எந்த விதமான சந்தோஷத்தையும் கொடுக்காது. அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று தான் அந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். கொண்டாடினாத்தான் அந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷம் நிலவும் என்பது ஒரு கணக்கு. அதை குறிப்பாக எப்படி எடுத்துக்கணும், தமிழ் மாதம் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதம் எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த ஜென்ம நட்சத்திரம், தமிழ் மாதம் அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்றைய தினம்தான் கொண்டாட வேண்டும். அதுவும் போக சூரிய உதய நேரத்தில் அந்த நட்சத்திரம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டு கொண்டாடுவது அந்த வருஷம் முழுவதும் நன்றாக இருக்கும். அதே போல தான் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து உங்களுடைய உண்மையான குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் அது சீரும் சிறப்புமாக இருக்கும். இது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 தினங்களில் ஏதாவது ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லது நடப்பதற்கும் வாழ்க்கை சுபிட்சமாக அமைவதற்கும் இந்த 4 கிரக கூட்டணிகள் யோகமாக அமைஞ்சிருவாங்க. இனி வரிசையாக உங்களுடைய பலாபலனை பார்க்கலாம். ராசி நாயகன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்திலே குதூகலம் உண்டாகும். சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு யோகம் இருக்கிறது. 10க்குடையவன் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் வளம், வியாபார வளம் பெருகும். அதே சமயத்தில் 12க்குடையவன் 12லே இருக்கின்ற காரணத்தினாலே விரயமும் அதிகமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை கூடத்தான் செய்யும், குறையாது. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பாதகம் இல்லாமல் இருக்கும். 11 12க்குரியவன் 12ல் இருக்கிறார், அஸ்தமனத்தில் இருக்கிறார், நல்லது தான். இருப்பினும் அஸ்தமனம் உதயமானதுக்கு அப்புறம் செலவுகள் கூடத்தான் செய்யும். அதற்கு தகுந்த வரவுகள் வந்து சேரும். 2 9 அதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று காணப்படுகின்றார். அந்த 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் நல்ல காரியம் மங்களகரமாக நடப்பதற்கு ரொம்ப யோகம் இருக்கிறது. கண்டிப்பாக கிட்டத்தட்ட வருகிற ஆவணிக்குள்ள சுபகாரியம் நல்லபடியாக நடந்தேறும். தோப்பனார் வழி உறவினர்களால் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். அதிலும் தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பனார் வழி வர்க்கங்கள் ஒன்று தேடி வரும். தேடி வந்து உங்களுக்கு சில அனுகூலங்கள் செய்வார்கள். அப்படிப்பட்டதாக இந்த காலகட்டம் 4 பேர் கூட்டணியினால் அந்த யோகம் ஏற்படும். 3 8க்கு உடையவன் 12லே இருந்தாலும் உங்களுக்கு சிக்கல் இல்லை. அது 12ஆம் இடத்திலே மறைவது நல்லது தான் ஒரு வகையில். ஆகையினாலே குடும்ப குதூகலம் ஏற்படும், குடும்ப தாம்பத்திய சுகம் பெருகும். அப்படிப்பட்டதாக அந்த சுக்கிரன் வழங்குவார். சத்துருக்கள் தொல்லை படிப்படியாக குறையும். 5 அதாவது 4 7க்கு அதிபதியாகிய புதன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். நீசமாக இருக்கின்ற காரணத்தினாலே கணவனுக்கு நோய் நொடிகள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியம் பெருகும். கணவனுக்கு தொழில் வகையிலும் சரி, வியாபார வகையிலும் சரி யோகங்கள் கிட்டும். 5க்கு அதிபதியாகிய சந்திரன் 12ஆம் இடத்துல அவர் அதாவது அஸ்தமனம் போல, அந்த அமாவாசை ஒட்டி வந்துருச்சுன்னு சொன்னால் சந்திரன் அஸ்தமனம் போல அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய வகையில் செலவினங்கள் ஏற்படும். அதுக்கு தான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் செலவழிச்சிட்டேன்னு சொன்னால் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளால் அந்த செலவுகள் ஏற்படும் இருக்குது. இந்த குலதெய்வ வழிபாடு நடத்தினீங்கன்னு சொன்னால் அந்த சிக்கலும் விலகிவிடும். 6க்கு அதிபதியாகிய சூரியன் 12லே அமர்ந்துண்டு 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். மறைமுக சத்துருக்கள் தொல்லை இருக்கிறது. செய்வினை செயற்பாட்டு கோளாறுகளும் இருந்து இருக்கிறது. அது படிப்படியாக மறைவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஆக உங்களை பொறுத்தமட்டில் குலதெய்வ வழிபாடு கட்டாயம். திருநள்ளாருக்கு ஒரு முறை சென்று வந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டங்கள் விலகும். அப்படியாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த 4 பேர் கூட்டணியினால் ஏற்படுகின்ற யோகம் 70% யோகமாக விளங்கும். நன்றி, வணக்கம்.